வணக்கம் குஜராத் வியூவர்ஸ். ஸோ வெல்கம் டு தி பிக் பாஸ் ரிவ்யூ. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரிவ்யூல நானும் உங்ககிட்ட சேர்ந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா காட்வின் த டப்பிங் இன்ஜினியர் அண்ட் சவுண்ட் இன்ஜினியர். ஸோ இவர் தான் நம்ம லாஸ்டான யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்து எங்களை தூக்கி விட்டது. லெட்ஸ் வெல்கம் காட்வின் ப்ரோ. வணக்கம் தலைவரே. தலைவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தலைவா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சு, இந்த ஷோ இப்படி சீசனே எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே. அதுலயும் உங்க நடிப்பு அரக்கன் வச்சு நீங்க ஒர்க் வேற பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க ஃபர்ஸ்ட், இந்த நடிப்பு அரக்கனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் மக்களுக்கு தெரியணும். உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு, அது தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு வேற சம்மந்தம் இருக்கு. நம்மள மாதிரி நிறைய பேருக்கு சம்மந்தம் இருக்கு அவர் கூட. சொல்லுங்க. சித்தா, நான் சித்தா படம் பண்ணிருந்தேன், அது உங்களுக்கு தெரியல. நம்ம கூட அதை வச்சு இன்டர்வியூ எடுத்திருந்தோம். சோ தட் அதுல எனக்கு ராகுல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு பழக்கமானார். அவர் தான் யூடியூப் சேனல் நேம் தெரியல, அங்க எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவரும் உங்களை மாதிரி இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தாங்க சித்தா படத்துக்கு அப்புறம். நான் ஒரு ஆல்பம் சாங் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதை எனக்கு எந்த பிளாட்ஃபார்ம்லயும் போடுறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்பும் வரல. பிளஸ் ஆக்ட் பண்றதுக்கு யாரும் கிடைக்கல. ஸோ அது அப்படியே கிடப்புல போட்டு வச்சிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் நைட் ஒரு 12:30 மணி இருக்கும். எப்பவுமே இவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம். ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபன்னா இருக்கும். பட் எனக்கு அவர் மேல ஒரு பெருசா ஹேட் ஒன்னும் இருந்தது இல்ல. இல்ல பார்க்க வேணாம் நினைச்சாலும் அந்த ஸ்பீட்ல வந்துரும். அந்த அளவுக்கு அவர் ஃபயர் ஆயிட்டு இருந்தாரு. வந்துரும். சோ எனக்கு அவர் மேல பெருசா ஹேட் ஒன்னும் இல்ல அந்த டைம்ல. இவன்டா அப்படின்னு பார்த்துட்டு விட்டுருவோம். சோ என்ன தோணுச்சுன்னா, அப்பதான் எனக்கு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் ஒரு இது வந்துச்சு. நம்ம ஏன் இவரை வச்சு பண்ணக்கூடாது, ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணிட்டேன், அதுல அந்த ராகுல்னு கேட்டோன்னே அவர் தான் எனக்கு கான்டாக்ட் ஜென்ரேட் பண்ணார். நான் டெய்லி தலைவருக்கு கால் பண்ணுவேன் நைட்டு. ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு பேசுவேன். அவரும் நல்லா இருக்கேன் செல்லம், சொல்லுங்க செல்லம் அப்படின்னுவாரு. ஏன்னா நம்ம இதை பிளான் பண்ணிட்டோம், இதை எடுக்கலைன்னா வேஸ்ட் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெய்லி அவருக்கு ஒரு கால் பண்ணி பேசிட்டே இருப்பேன். என்ன ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நீங்க உங்களுக்கு கெட்டப் நீங்க டிஃப்ரெண்டா இது பண்ணும் ப்ரோ, மத்தவங்க மாதிரி நம்ம கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை நம்பல தலைவர், பிராங்க் கால்னு நினைச்சிட்டாரு. ஏன் நிறைய பிராங்க் கால் வாங்கியிருக்காரு, அதனால நிறைய வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு என்ன சொன்னா, ப்ரோ நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு, அதை நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஆக்டிங் கிளாஸ்ல அதுவும் போங்க ப்ரோ. நமக்கு சித்தா படத்துல நமக்கு ராஜேஷ் பாலச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் தான் ட்ரைனிங் பண்ணாங்க எல்லாரையுமே. சோ அவரை வச்சு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இப்படி அண்ணன் இருக்காரு, நீங்க வேணா கூட நான் சொல்லி விடுறேன், அவர்கிட்ட கத்துக்கங்க, தொழில கத்துக்கிட்டு உள்ள வாங்கன்னா. அவர் எடுத்தோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு, சிவாஜி கணேசனுக்கு அடுத்து என்ன, நான் என்ன பண்ணேன், டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ அப்படின்னு. சிவாஜி கணேசன் மாதிரி நான் இருக்கேன் சொல்லும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு அவரு. எனக்கு எல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். நமக்கு தேவையா, நம்ம வந்தோமா பாட்டு பண்ணுவான்னு போயிட்டேன்னு. நான் அதுக்கப்புறம் அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசிக்கிறதே கிடையாது. அவரை எஜுகேட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவர் அதுக்கு நம்மள விட மாட்டார். இதுதான் கேட்கணும்னு இருந்தேன். ஆக்சுவலி அதான் இப்ப ஷோலையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ற கருத்து என்னன்னா, திவாகர் அவர் பாயிண்ட பேசுறாரு, ஆனா நம்ம ஒரு பாயிண்ட் பேசுறோம்னா அது கேட்கறதுக்கும் அக்செப்ட் பண்றதுக்கும் ரெடி இல்ல அப்படின்ற மாதிரி. சோ நீங்க அவர் கூட சாங் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் சஜஷன் சொல்லும் போது, இல்ல வேணாம்னு சொல்லும் போது கூட, இல்ல சொல்ல இது இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாரா உங்ககிட்ட? நல்லா இருக்காருல்ல செல்லம் அப்படின்னுவாரு. இல்லம்மா அது எப்படின்னாமா, ஒரு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு கிடைச்சது 3 hours தான் மொத்தமே டைம். நான் இதை பாட்டாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் பண்ணல. இப்போ அவரை கூப்பிட்டு வச்சு எனக்கு அசிங்கப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம டீசென்டான ட்ரோல் ஒன்று பண்ணலாம், ட்ரோல் மெட்டீரியலா பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். நானே என் ஃப்ரெண்டு பாலன், அப்புறம் சூர்யான்னு சொல்லிட்டு கேமரா அவர் தான் பண்ணாரு. பாலன் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் சப்போர்ட். ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம், அவரை ஒரு அவார்ட் ஷோல இருந்து தான் கூப்பிட்டு வந்தோம். அவரையும் நம்ம ஐஸ்வர்யா அவங்களையும் அவார்ட் ஷோல இருந்து கூப்பிட்டு வந்தோம். ஓகே. அவார்டு ஷோக்கு பாத்தீங்கன்னா மத்த யாருக்குமே ஆரவாரம் இல்ல, தலைவனுக்கு ஆரவாரம் தட்டுறாங்க எல்லாம். பண்ணுதான் அது தலைவர் ரியல் நினைச்சுக்கிட்டா, அப்படி எப்பவுமே நினைச்சுப்பாரு அவரு. டேய் அவன் உன்னை கலாய்க்கிறான்டா அப்படின்னு அவருக்கு புரியாது. செல்லம் அப்படின்னு. சரி ரைட்டு, உங்க ஆசையை நாங்க ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போதுதான்
கூட்டு வந்து இங்க லேண்ட் பண்ணோம் தலைவரை. குன்றத்தூர்ல லேண்ட் பண்ணோம். லேண்ட் பண்ணிட்டு கோரியோகிராஃபர் ஒருத்தர் நாங்க செட் பண்ணிட்டோம். நண்பர் ஒருத்தர் ராஜின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லே வச்சு முடிச்சாச்சு. ரைட். பண்ணும்போது ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டயலாக் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அங்கிள்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு வந்து இவங்கள அங்கிள் அந்த வாட்டர்மெலன் எனக்கு குடுப்பீங்களான்ற மாதிரி கேட்குற மாதிரி வச்சிருந்தோம். தலைவர் ஆக்சுவலி ட்ரிகர் ஆயிட்டாப்டி. அவரு ஆமா அது அடிக்கடி ஆயிடுவாரு. ட்ரிகர் ஆயிட்டு என்ன சொன்னாருன்னா, அம்மா இப்ப சுதிஹாசனுக்கு எனக்கும் ஒரே இதுதாம்மா. அவங்கள போய் நீ ஆன்ட்டின்னு சொல்லியான்னு கேட்டாரு. நான் வந்து நான் ஏங்க அவங்கள போய் ஆன்ட்டின்னு சொல்ல போறேன். அவங்க ஆன்ட்டி முறையா இருக்காங்க நினைச்சுக்கிட்டு சொல்ல முடியல என்னால. எல்லாம் நேரம் நினைச்சுக்கிட்டு சரி ஓகே. அதாவது சொல்லிக்கல. சரி அப்ப என்ன மட்டும் மாத்திட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து முரணான விஷயம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. யாரு நல்லது பண்றாங்க, யாரு கெட்டது பண்றாங்கன்னு அவருக்கு தெரியாது. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ஆவலா கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் தான். மைக்ல கூட பாத்தீங்கன்னா அவரோட பேர் இல்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. சோ இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு மக்களே அந்த பேரை வைத்த மகான் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு தான் கிரெடிட்ஸ் சொல்லுங்க. அந்த பேர் எப்படி நீங்க ஃபார்ம் பண்ணீங்க? எனக்கு வந்து நடிப்பாரக்கன் அப்புறம் வேற எந்த நேமுமே எனக்கு கொடுக்கறதுக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. நாளை பின்ன நான் தனுஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணும்போது ஏன்டா இதெல்லாம் நீ பெரிதா பண்ணியா அப்படின்னு கேட்டதா என்ன பண்றது? அதனால நான் வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. சோ தட் நான் என்ன பண்ணேன்னா, நான் மட்டும் இல்ல. நானும் என் ஃப்ரெண்டு பாலன். அவர்தான் இதுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட். பாலன் 2 பேரும் பிளான் பண்ணோம். பாலன் நாங்க பேசும்போது இவர் எது மூலியமா இவர் வந்து ஹிட் ஆனாரு? தர்பூசணி பழம். சோ வாட்டர்மெலன். சோ 2த்தையும் கம்பைன் பண்ணி வாட்டர்மெலன் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார். சோ கம்பைன் ஆஃப் போத் மெலன் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிதான் அந்த நேம் வந்து உருவாச்சு. இது சொல்லும் போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்க அவர்கிட்ட போய் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து உங்களை வந்து நாங்க இப்படி நாங்க சொல்லலையா? ஓகே. எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் அன்னைக்கு சொன்னதுதான். நீங்க ஆடி போயிடுவீங்கன்னு ஒரு மேட்டர் சொன்னார்ல, அந்த இதுல போட்டிருந்தாங்க. அதுலதான் பார்த்தேன். அதே மாதிரிதான் அவருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்கல. கொடுக்காம டைரக்டா நேம் மட்டும் வச்சு அப்லோட் பண்ணியாச்சு இதுல. நானும் என் ஃப்ரெண்டு பாலன் தான். இதெல்லாம் ஏதோ நான் ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரிதான். இல்ல அதுக்கப்புறமா இப்போ அந்த சாங் எல்லாம் பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வரவேற்பு வந்திருக்கும்ல. அப்போ உங்ககிட்ட வந்து சொன்னாரா இந்த பேர் வச்சதுக்கு தேங்க்ஸ் ஏதாவது சொன்னாரா? சொன்னாரு. நான் வந்து அவர் படம் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணாருன்னா வந்து எப்பவுமே அவர் இப்ப நோன் கான்டாக்ட்னால எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் அது மட்டும் எல்லாருக்குமே போடுற பழக்கம் உண்டு எனக்கு. சோ அவருக்குமே வந்தாருன்னா அது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்லுவேன். ஓகே. அது பண்ணும்போது அந்த படங்கள்லாம் வரும்போது அவருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவேன் நானு. அவர் என்ன பண்ணாரு, செல்லம் சொல்லுங்க செல்லம் அப்படின்னு தான் பேசுவாரு தலைவர் எடுத்தோடனே. எப்படியோ தமிழ்நாட்டுக்கு ஒரு நடிப்பாருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் உருவாக்கிட்டீங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு கமெண்ட் இது. அந்த பாட்டுக்கெல்லாம் அப்புறம் இது. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால அவரே வந்து சொல்றாரு நீங்க தான் என்ன உருவாக்கிட்டீங்க வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த மாதிரி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா பிக் பாஸ்ல யூஸ்வலா சரி யார் வந்தாலுமே சரி இப்போ வந்து அந்த பேரோட தான் சொல்லுவாங்க. பட் ஆனா போன வாட்டியும் ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து ஃபேட்மேன் அப்படின்ற மாதிரி அதை தாண்டி ரவீந்தர் தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பிராண்ட் பண்ணாம எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரை தான் போடுவான்னு நினைச்சேன். ஆனா அந்த மைக் லேபிள்லயே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இல்ல இவரே போய் கேட்டு வாங்கினாரான்னு தெரியல. எனக்கு இப்படியே போடுங்க சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. தெரியல. ஆமா. சோ மக்களே ஆக்சுவலி என்னன்னா இந்த வாட்டர்மெலன் சாங் வந்து நானுமே லான்ச் பண்ண போஸ்டர். அதுல வந்து அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல ப்ரோ சொல்லியிருப்பாரு எனக்கும் அதுக்கு ஒரு சில லிங்க் இருக்குன்னு சொல்லி. எஸ். சோ திவாகர் கிட்ட நம்ம திவாகர் பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு வந்து என்னன்னா அவர் வந்து எப்பவுமே இந்த சேதுனனே வந்து திட்டின ஒரு விஷயம் தான். நீங்க வந்து தராதரத்தை பத்தி பேசாதீங்க, தகுதி இல்லைன்றது யாரு சொல்றதுக்குன்ற மாதிரி. சோ எல்லா இடத்துலயுமே வந்து நிறைய இடத்துல வந்து என்னன்னா இந்த ஏற்றத்தாழ்வு பாக்குற மாதிரி நமக்கு தெரியுது. சோ உண்மையிலேயே அவரோட மைண்ட் செட் வந்து அப்படிதான் இருக்குதா? ஏன்னா நீங்க சொன்னீங்க நீங்க இது ஒரு ஜாதின்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்தீங்க. சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் உண்மையிலேயே அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கா? இல்ல அவர் எப்படி லைக் மக்களை ட்ரீட் பண்ற விதம்னு அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கா? எங்க கிட்ட வந்து அந்த மாதிரி ஜாதி ரீதியா வந்து எங்க கிட்ட பர்சனலி எதுவும் ஒரு பழகிக்கல. ஏன்னா நம்ம பாட்டு எடுத்துட்டோம், வந்தோம், வச்சோம், போனோம் தான் இருந்துச்சு. நான் மத்தபடி அந்த இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆச்சு. ஐயோ இப்படி தெரிஞ்சது நம்ம பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஈக்குவல்னு பாக்குறதா நம்ம இப்படி பிரிச்சு பார்த்துட்டாரே ஒரு பிரிச்சு பாக்குற ஆளு கூட நம்ம வந்து சவகாசம் வச்சிட்டோமேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்ப. அதுக்கப்புறம் ஏன்னா எங்ககிட்ட அந்த மாதிரி தான் ஒரு நடந்துக்கல. ஓகே ஓகே.
சோ நீங்க சொல்லுங்க. ஜெனரலா இப்ப மீடியான்னு வரும்போது எல்லாரும் 4 பேர் பாக்குற இடம். அண்ட் பிக் பாஸ் வந்து ஒரு நேஷனல் மீடியால ஒரு பெரிய ஷோ. கோடான கோடி மக்கள் பாக்குறாங்க. சோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது அது ஒரு வியூவரா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் ஆக்சுவலி சொல்லப்போனா பிக் பாஸ் நான் பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. இல்ல, இல்ல. எதுவுமே பார்க்க தெரிஞ்ச மாட்டேன். ஒரு ஆள்னா ஆ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்ப இல்ல. யாரா இதுக்காக உங்ககிட்ட என்ன வந்து பண்ணுவேன்னு பேசுனா கேட்டீங்கன்னா, இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா? ஆமா. இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அது ஒரு கொஞ்ச நேரம் நின்னு பார்ப்பேன் நானு. தலைவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க போய் தலைவன் எல்லாம் தமிழக பண்றான். மக்களே அப்படி அப்படி பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப கேமராலாம் ஆட்டோமேட்டிக்கா திரும்புது. திருப்புறாங்க மேபி சொல்றேன். அதெல்லாம் அதான். பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து வெறுத்துட்டாங்க எடிட்டர்ஸ், அதான் கேமராமேன்லாம். எனக்கு வினோத் அவரோட இது வந்து புடிச்சிருந்துச்சு. கானா வினோத். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரஜின் அண்ணனு கூட எனக்கு தெரியும். அவரையும் தெரியும் நமக்கு. கானா பிரஜின் வினோத் இந்த திவாகர் காம்போ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வாரத்துல இருந்தே ஆமா, வந்து அது ஆமா, காம்போ செட் ஆயிடுச்சு எப்படியோ. ஃபர்ஸ்ட் ஆமா, வாரம் வந்து அது பீக்ல போயிடுச்சு. பயங்கர ஆமா, வைரல் மெய்யா ஜெகன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து என்னாச்சு, திவாகருக்கு வந்துட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்க ஆரம்பிச்சதுனால ஆ, அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப இன்ஃபீரியர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. நீ யார் என்ன கலாய்க்கிறதுக்கு, ஆ, நீ என்ன ஆ. அப்படின்ற மாதிரி அவரோட இன்டைரக்டா அது சொல்ற மாதிரி இருக்கு. சோ அதனால வந்துட்டு இப்ப இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப இவ்வளவு ரீல்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இவர் வந்து உண்மையிலேயே வந்து இப்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாரா, இல்ல ஒரு விஷயத்த வந்து இல்ல நீங்க நல்லா பண்ணலன்னு சொன்னா அதுக்கு அக்ரெசிவ் ஆயிடுவாரா நீங்க பார்த்த இல்ல வரைக்கும்? அவரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கக்கூடிய ஆள் அவர் கிடையாது. ஓகே. ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாரு. அவரு ஸ்போர்ட்டிவா எடுத்திருந்தா, அவரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருப்பாருன்னு சொல்ல வரேன் நானு. ஓகே, ஓகே, ஓகே. கண்டிப்பா ஏன்னா புரியுது. எது நம்ம பண்ணு, எதுக்கு எதுக்குலாம் ட்ரிகர் ஆகணும்னு ஒரு இது இருக்குல்ல. ஆமா. என்னப்பா எல்லாத்துக்குமே ட்ரிகர் ஆவரேன்ற மாரி தான் இருக்கும் அவரு இது பண்றது. அவருக்கு ரொம்ப சிம்பிள். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னே சம்டைம் அது தெரிய மாட்டேங்குது அவருக்கு. ஓகே. இந்த பெர்சன் இதுக்கு தான் பண்ணுவாங்களான்னு அவருக்கு தெரியாம இது பண்றாரு. விளையாட்டா பார்த்தா பெட்டர். அவர் அது அப்படி பார்க்கறது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாரோன்னு தோணுது தலைவர். கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் லாஸ்ட்டா வந்து என்னன்னா, இப்போ எப்பவுமே திவாகர் வந்து என்னன்னா சொல்ற ஒரு விஷயம் தான். இந்த மாரி அவரு எதுக்கு லைக் வெளியில அவரு மட்டும் தனியா தெரியணுன்றனால சில கேமராஸ்ல போய் அந்த இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாரு ஆக்டிங்ன்னு நெனச்சு. ஆனா இது வந்து கலாய்க்க வரும்போது அவரு கோச்சுக்கிறாரு. இல்ல இது சரியில்ல. நடிப்பு இன்னும் முறையா கத்துக்கோங்க நெறைய கண்டஸ்டன்ட்ஸ் அங்க சொல்லியிருக்காங்களாம். பட் ஆனா அது கூட இல்லம்மா நான் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்ற மாரி இருக்காரு. ஆ சோ அதுதான் நான் சொல்லுங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன். ட்ரெய்னிங்கே வேணான்னு சொல்றாரு. ஈவன் ஓகே. இப்ப எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அந்த ட்ரெய்னர் சொல்றது வந்து இப்ப சிவகார்த்திகேயன் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மதராசி படம் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த ஒரு மாரி ஒரு கைண்ட் ஆஃப் ஆமா. வந்து ஆக்டிங் பண்ணுவார். இப்படி ஆமாமா. பண்றது. ஆமாமாமாமா. அது எல்லாமே வந்து அந்த ராஜேஷ் அண்ணா அவங்களோட அந்த கன்சல்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஓகே. இப்படி வளர்ந்த ஆட்களே வந்து இப்படி ட்ரெய்னர்ஸ் வச்சுக்கும்போது, இவர் தலைவர் இன்னும் வளரவே இல்ல. அவர் வந்து அத ஏத்துக்க மாட்றாரு. அவரோட அந்த ஃபேம மட்டும் தான் நெனச்சுக்கிட்டு அத வச்சு இது பண்ணலாம்னு நெனைக்கிறாரு. பட் நமக்கு நடிக்க தெரியணும். கரெக்ட். ஆமா. அதுதான் சொல்றேன். நடிக்க தெரியும்னு நெனச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இல்ல. அது நடிப்பு இல்ல. ஆமா. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுற விஷயம்னா, இப்போ இப்போ சில பேர்லாம் நமக்கே தெரியும். நமக்கு ஸ்டேஜ் ஏறி 4 பேசுறோம் அப்டின்னாலே, நல்லா இல்லன்னா கலாய்க்கிறாங்கன்னா, சரி ஓகே நம்ம அடுத்த வாட்டி நல்லா பண்ணோம். இல்ல வந்து ஒரு மாரி இருக்கும் எம்பாரஸிங்கா. ஆனா இவரு நல்லா இல்லன்னு சொல்லியுமே, இவரு மனசுல வந்து என்னன்னா, நான் தான் கரெக்ட்டா பண்றேன். நான் தான் கரெக்ட். நான் தான் பெர்ஃபெக்ட். அது நான் ஒரு பெரிய ஹீரோன்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது எப்படி இருக்குன்னே தெரியல. மேபி சில பேர் அப்படி இருக்காங்க போல. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்கலாம் வந்து திடீர்னு வளர்ந்த சில இதுதானே இன்ஸ்டா ஆமா. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். இப்ப ஜிபி முத்து பாத்தீங்கன்னா, ஜிபி முத்துக்கு தெரியும் அவர் வந்து கலாய்க்கிறாங்க எல்லாமேன்னு சொல்லிட்டு. ம். பட் இவர் வந்து மத்தவங்க கலாய்க்கிறதையும் வந்துட்டு இவரு வந்து பாசிட்டிவா பேசுற மாரி நெனச்சுக்கிறாரு. இவரு வந்து தன்னை கலாச்சா அத வந்து அவங்களுக்கு ஏதோ எதுவுமே தெரியல அப்படின்ற மாரி ஒரு மனப்பான்மையில வச்சுக்கிறாரு. ஆ இவன்லாம் என்ன ஆளு? இவன் என்னை கலாய்க்க வந்துட்டான். அப்படி ஒண்ணு வச்சுக்கிறாரு. அதுல இருக்க நல்லத எடுத்துக்க மாட்றாரு. ஓகே இதுக்கு தானே கலாய்க்கிறாங்க. இந்த விஷயத்த மாத்தலாம்னா மாத்த மாட்டேங்கிறாரு அவரு. ம், ம். அதுல நீங்க இப்ப ட்ரிகர் மட்டும் ரீல்ஸ்லாம் தான் ஆகுது. சொல்லுங்க, சொல்லுங்க. ட்ரிகர் மட்டும் தான் ஆகுறாரு அவரு. தலைவர். கண்டிப்பா. ஆமா. ட்ரிகர் ஆயி அவரு என்ன பேசுறாரு அவருக்கே தெரியல. வீக்கெண்ட் ஆமா. வந்து செம்மையா திட்டு வாங்கிறாரு. தமிழக மக்களே! அப்டி நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன். அது ஒரு ஓகே. கோர்வையா சொல்லுவாரு அவரு. ஆமா, ஆமா. அவர் சொல்றது வந்து நல்லா இருக்கு. பட் ஆனா அது வந்து ஓவரா போட அது வந்து கேமராவே திரும்பிடுது அப்பப்போ. திரும்பிடுது. ஆக்சுவலி ஆமா. நீங்க ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா? அந்த போஸ்டர் நம்மளோட வாட்டர்மெலன் ஆமாமா. ஸ்டார்ஸ் அது பிரஜின் அண்ணன்கிட்டயே நான் குடுத்துருந்தேன் ஒரு வாட்டி. நல்ல வேளை அவரு போடல அத. இப்பதான் யோசிக்கிறேன். ஐய்யய்யோ! போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. அவர் ஏதோ ஏதோ சம்திங் அன்னைக்கு அவரு
இதுதான் ஆனா போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க அண்ணன். பட் அவரால ஓகே. போட முடியல அண்ணனால. நான் நல்ல வேளை நல்ல வேளை இப்ப யோசிக்கிறேன். எப்பா நல்ல வேளை ம். அண்ணன் போடல. போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்ன்ற மாரி. உள்ள போய் ஆக்சுவலி அவர் பெரிய லாஸ்ட் இயர் கலவரமே இருக்கு. எதிர்பார்த்தாரு. இந்த பிக் ம், பாஸ் ம். வரத வந்து லாஸ்ட் இயர் அவர் எதிர்பார்த்தாரு. நான் வந்து உள்ள போயிடுவேன்னு சொல்லி தான் நெறைய போட்டிருந்தாரு அவரு. அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. நம்ம பாட்டு பண்ண டைம்ல தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த மாரி பிக் பாஸ்க்கு போறதா இல்ல வந்து அவரே அப்போ அவரே நெறைய ரூமர்ஸ் வந்துச்சு ஆக்சுவலி. இவரு வராருன்னு சொல்லிட்டு. இந்த இல்ல அவரே வாட்டியுமே தான் வந்து சொன்னாரு. அவரே சொன்னாரா? ஓகே. ஆமா. அவரே சொல்லிட்டு இருப்பாரு. ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்போம்ல. அப்பம்போது நான் போறேன் அப்படிலாம் கேட்டதுக்கு, கன்ஃபர்மேஷன் அளவுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்கல. தலைவன் உள்ள இருக்கான். ஆமா. எனக்கு இந்த வாட்டி வந்து தலைவன் பேரே வந்து 2 நாள் முன்னாடி தான் கொஞ்சம் சர்க்குலேட் ஆரம்பிச்சுச்சு. கரெக்ட்டா பார்த்தா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்டே அவர் தான் உள்ள போனாரு. தலைவர் ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஐயா, இப்போ நான் வந்து பிக் பாஸ் பார்க்காத ஒரு ஆளு. ரீல்ஸ்ல மட்டும் தான் பிக் பாஸ நான் பார்க்குறேன். சும்மா அந்த ஃபன்னா வரும்போது மட்டும் தான் கரெக்ட், பார்ப்பேன். கரெக்ட். அ எனக்கு தெரிஞ்சு என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் வந்து வினோத் இந்த வாட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்ற மாரி எனக்கு தோணுது. ஓகே. நான் நெக்ஸ்ட் கேட்கலான்னு இருந்தேன். என்னன்னா, இப்ப நீங்க ரீல்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. பாரு தான் வந்து திவாகருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த வீட்ல. ஆ, ஓகேவா? ஆ. சோ விஜய் பாரு கூட தான் அவர் வந்து சுத்திட்டு இருக்காரு. இல்ல அவங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இவரு இருந்தாருன்னே சொல்ல முடியும் நிழல்லயே. ஏன்னா இவருக்கே கேம் புரியல என்னன்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஆ இவரு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்வையே இவரு எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவரு சோலோவா ஆடுனா நல்லா இருக்குமா? இல்ல இவரு வந்து இவரோட திங்கிங் படி அவங்க கூட சேர்ந்து ஆடுவது தான் அப்படிதான் இருப்பாரா? அப்படின்ற மாரி உங்களோட ஒரு சின்ன ஒரு கணிப்பு சொல்லுங்க. அ எனக்கு அந்த இத பத்தி பெருசா அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. பட் எனக்கு என்னன்னா, தலைவன் வந்து எண்டு வரையும் இருப்பான்ற மாரி தோணுது. தலைவன். திவாகர். சாரி வாட்டர்மெலன் ஸ்டார். வாட்டர்மேன் எங்கள் அன்பு அண்ணன்ற நீங்க மாரி இருப்பாரு. ஓகே. எனக்கு அவர் நான் என்ன இருப்பாரு. யோசிக்கிறேன்னா, ஒரு 80 நாள் இவர வச்சு என்டர்டெயின்மென்ட் எல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் இவர் வந்து வெளில தூக்கிடுவாங்க அப்படின்ற மாரி தோணுது. ஏன்னா, என்ன ம். சொல்றது? இப்போ இவர் வந்துட்டு இந்த ஷோல இருக்காரு. பட் ஆனா இவரு பண்றது இவரே தான் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு ம். கட்டத்துக்கு மேல போனா கேம் உள்ள வரலன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து சேச்சுரேட் ஆயிடும். என்னடா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 40 நாள் பண்ணா, 50 நாள் பண்ணா நாங்க பொறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் இன்னும் சிவியர் ஆகும். பிசிக்கல் டாஸ்க்லாம் பயங்கரமா வரும். ஓகே. தலைவனுக்கு வந்து அதுல வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ப்ரோ. தேங்க் யூ சோ மச். ஸோ நன்றி. திவாகர பத்தி நெறைய சொன்னோம். அண்ட் நெறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் மக்களே உங்களுக்கும். அண்ட் தேங்க் யூ சோ நம்ம மச் ப்ரோ. யாரும் வம்பு தும்புக்கும் போறது கிடையாது. ஆக்சுவலி ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க. நெறைய பேர் எனக்கு வந்து அந்த வீடியோ வந்து எனக்கு ஷேர் பண்றாங்க. எனக்கு என்ன நம்மள தெரிஞ்சவங்க. ஆ, நீங்களும் எனக்கு ஆ, ஆ. பண்ணிருக்கீங்க அந்த இது. ஆமா நானுமே உங்ககிட்ட தான் கேட்டிருந்தேன். தலைவா அது நீங்க தானே? எனக்கு அத பார்க்கும்போது நம்ம வந்து உண்மைய சொல்றதா, இல்ல வந்து ஆமான்னு ஒத்துக்கிறதான்ற மாரி இருக்கும். சொல்லலாமா ஆனா வேணாமான்ற உள்ள மாரி. போய் அவர் எப்படி சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. மக்கள் குடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க வெளியில வரும்போது நீங்க கண்டிப்பா கேட்கறீங்க அவர. யோவ் நான் தான் உனக்கு குடுத்தேன் அப்படின்ற மாரி. அப்படிதான் வெளிய சொல்லிட்டு திரியிறியா நீ? அப்படின்னு கேட்பாரு போல அதுதான், கஞ்சா அதேதான். ஓகே ப்ரோ. டன் ஓகே. டன். ஓகே ப்ரோ. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே. நன்றி. தேங்க் யூ. நன்றி, நன்றி.